சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தாமரை, 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 உன்னைத்தான். என்ன ஆழ்ந்த சிந்தனை? ஏன் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறாய்? உன்னை நான் குகைக்குள் வந்து பார்த்தபோது நீ அங்கு காணாததால் நான் அதிர்ச்சியாகிவிட்டேன். எங்கெங்கோ தேடினேன். என்னை விட்டு நீ போய்விட்டாயோ என்ற அச்சம் கூட எனக்குள் ஏற்பட்டுவிட்டது. ஏன் தாமரை, சற்று முன்பு தாமரை தாமரை என்று குரல் கொடுத்தேனே, அது உன் காதில் விழவில்லையா? விழுந்திருக்கும். நான் இந்த உலகில் இருந்திருந்தால் நீ இங்கிருந்து போய்விட்டாயோ என்று நான் அச்சப்பட்டேன் என்றீர்களே. நீங்கள் சொன்னது போல் நான் இங்கிருந்து போயிருக்க வேண்டும். என்ன செய்வது? எனக்குத்தான் இங்கிருந்து பாண்டிய நாட்டிற்கு போவதற்கு வழியும் தெரியாது, உடன் வருவதற்கு தகுந்த வழித்துணையும் கிடையாது. என்னால் எப்படி போக முடியும்? அதுதான், வழிவகை தெரியாமல் இப்படி வகையாக வந்து சிக்கிக் கொண்டோமே. இதிலிருந்து என்று எப்படி நாம் மீளப் போகிறோம் என்ற சிந்தனையோடுதான் உணர்வற்று நான் நின்று கொண்டிருக்கிறேன். எதற்காக தாமரை இப்படி விரக்தியாக பேசுகிறாய்? உன் பொருட்டு நான் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? சமீபத்தில் கூட என் நண்பர்களை சந்தித்து நமது பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கிறேன். தெரியும். இந்த மலையின் அருகாமையில் ஒரு ஏரி இருக்கிறது. அங்கிருந்து தோணியில் பயணித்தால் கடல் பகுதி வரும். அங்கிருந்து படகில் சேர நாட்டின் தொண்டி துறைமுகத்திற்கு போய்விடுவோம். அங்கிருந்து சேர நாட்டின் கடல் மார்க்கமாக சென்றால் முசிறி துறைமுகம், முசிறியிலிருந்து கொற்கைக்கு போய்விடலாம். பிறகு நான் உன்னை பாண்டிய நாட்டில் சேர்த்து விடுகின்றேன். அதுதானே? இதை நீங்கள் சொல்லி சொல்லி உங்களுக்கு அலுத்து போகாமல் இருக்கலாம். ஆனால் இப்படி நீங்கள் சொல்வதை பல முறை கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போய்விட்டது. எனக்கு என்னவோ என்னை நீங்கள் ஏமாற்றி இங்கேயே தங்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லை தாமரை, போதும். இன்னும் எத்தனை நாளைக்குதான் நான் இங்கேயே தங்க வேண்டும்? நீங்கள் என்னை அழைத்து போவீர்கள் என்ற நம்பிக்கையை நான் இழந்து விட்டேன். என்ன தாமரை இப்படி சொல்லிவிட்டாய்? என் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன் என்கிறாயே. நான் இத்தனை தூரம் பாடுபட்டது இப்படி ஒரு வார்த்தையை உன்னிடமிருந்து கேட்பதற்காகத்தானா? நான் என் அப்பா அம்மாவை பிரிந்து மங்கம்மாவை பகைத்து உன்னை பாண்டிய நாட்டிற்கு பத்திரமாக அனுப்புவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ இதையெல்லாம் வீண்வேலை என்கிறாயே. நான் அப்படி சொல்லவில்லை. இனிமேலும் நீங்கள் என்னை அழைத்து போவீர்கள் என்று எனக்கு காத்து கொண்டிருக்க விருப்பமில்லை என்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நானே தன்னந்தனியாக போய்கொள்கிறேன். மங்கம்மாவிடமிருந்து என்னை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. இப்பொழுது என்ன? உன்னை நான் பாண்டிய நாட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? பொறுத்ததுதான் பொறுத்தாய். இன்னும் 2 நாள் பொறுத்துக்கொள். நானே உன்னை அழைத்துச் செல்கிறேன். நிச்சயமாக என்னை அழைத்துக் கொண்டு போவீர்களா? உறுதியாக தான் சொல்கிறேன். என்னை நீ நம்பலாம். சரி. இரவாகிவிட்டது. நீ சென்று குகைக்குள் படுத்துக்கொள்.
செழியா, இப்படி முன்னால் வாப்பா, வா. எப்படி பாட்டி, நான் தான் என்று கண்டுபிடித்தீர்கள்? நன்றாயிருக்கிறதே. உன்னை நான் சிறு பிள்ளையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் பாட்டி, நீங்கள் என்னை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் புரிந்து கொள்வீர்கள் என்று. அக்காவை பிரிந்து அனாதையாக நின்ற என்னை நீங்கள் மட்டும் உங்களோடு என்னை அழைத்துக் கொண்டு வந்து காப்பாற்றாவிட்டால் என் நிலை என்னவாக இருக்கும்? அதை இப்போது ஏன் நினைக்கிறாய்? இப்போது நினைக்கிறேனா? இல்லை பாட்டி, இல்லை, எப்பொழுதும் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். வீரர்கள் என் அக்காவை துரத்திக் கொண்டு சென்ற போது அவர்கள் பயந்து ஓடும் அந்த நேரத்தில் கூட என் பக்கம் திரும்பி அங்கேயே இரு என்று சொல்லி என் அக்கா எச்சரித்து விட்டு போனார். என் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது. ஒரு கணம் ரணகளமாக இருந்த அந்த இடத்தில் மறுகணம் யாருமே இல்லை. நான் மட்டும் தன்னந்தனியாக எந்த திசையில் செல்வது, யாரை தேடி போவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் அந்த பாதையில் சென்று கொண்டிருந்த நீங்கள் என்னை பார்த்துவிட்டு அங்கு வந்தீர்கள். என்னாலும் அதையெல்லாம் இன்று வரை மறக்க முடியவில்லை. அன்று நீ என்னை பார்த்ததும் மிரண்டு போய் நின்றாய். அதற்கு காரணம் என்னுடைய தோற்றமும் என் மீது அடித்த மீன் வாசமும் தான். அது மட்டுமல்லாமல் இவள் யார் என்று தெரியவில்லையே. ஒருவேளை இவள் பிடித்து கொண்டு போய் எதிரியிடம் கொடுத்து விடுவாளோ என்ற பயம் உன் கண்ணில் தெரிந்ததப்பா. ஆனால் நீங்கள் மிகுந்த பாசத்தோடு, என் கண்ணே, ஏனடா இங்கு தன்னந்தனியாக அழுது கொண்டிருக்கின்றாய் என்று கேட்ட மறுகணமே பாசமுள்ள ஒரு தாயை பார்த்துவிட்டோம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. ஓடோடி வந்து உங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டேன். அப்பொழுதும் உன் உடம்பு நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. ஏதோ பெரிய ஆபத்திலிருந்து நீ தப்பித்திருக்கிறாய் என்று எனக்கு புரிந்தது. முத்துக்கூற்றும் பகைவரின் படையால் துவம்சம் செய்யப்பட்டதை பற்றி எங்கள் மீனவ குப்பத்தில் பேசியது எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த ஆபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட பிள்ளையாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. அதற்கு மேல் அங்கிருந்தால் ஆபத்து என்று புரிந்தது. இதற்கு மேல் ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது என்றுதான் உன்னை கூட்டிக் கொண்டு இந்த குப்பத்தில் என் குடிசைக்கு வந்துவிட்டேன். அரண்மனையில் உன் அக்கா கையால் பால் சோறு சாப்பிட்ட நீ என் கையால் கூழை ஊற்றி கொடுத்த போது பசி ருசி அறியாது என்று சொல்வார்களே, அதுபோல அந்த கூழை வேகமாக வாங்கி குடித்தாய். அதையெல்லாம் என்றும் என்னால் மறக்கவே முடியாதப்பா. பிள்ளை இல்லா குறை தீர்க்க வந்த செல்வம் என்று எவ்வளவு பாசத்தோடு என்னை வளர்த்தீர்கள். பிறகு ஏன் பாட்டி என்னை அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தீர்கள்? என் கையில் கிடைத்தது ஒரு கூழாங்கல்லாக இருந்தால் அதை நாமே வைத்துக்கொண்டு சொந்தம் கொண்டாடலாம். ஆனால் அது வைரக் கல்லாயிற்றே. அதை பட்டை தீட்டினால் பளபளவென்று ஜொலிக்கும் என்று தெரிந்த பிறகு அதை என்னிடம் வைத்துக் கொள்ளலாமா? பட்டை தீட்ட வேண்டிய இடத்தில் ஒப்படைத்தால்தானே அது ஒளிவிட்டு பிரகாசிக்கும். அதனால்தான் உன்னை அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பாண்டிய பேரரசரை தனியாக சந்தித்து நீ யார், எந்த சூழ்நிலையில் என்னிடம் வந்து சேர்ந்தாய் என்று அரசரிடம் எல்லாம் கூறினேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரிடம் உன்னை ஒப்படைத்தார். அவரும் இன்று வரை உன்னை தன் மகனாக அன்போடு வளர்த்து வருகிறார். பாட்டி, நான் முத்துக்கூற்றத்தின் மன்னருக்கு தங்கை மகன், பெருந்தேவியின் தம்பி என்பதையெல்லாம் நானும் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். பெருவழுதி பாண்டியரிடமும் அதை சொல்லி இருக்கிறீர்கள். இவ்வளவு தெரிந்த உங்களுக்கு என் தந்தை யார், ஏன் என் தாய் பிறந்த வீடான முத்துக்கூற்றத்திலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டுமே. தெரியும் செழியா, தெரியும். முத்துக்கூற்றத்திற்கும் எனக்கும் நிறைய நெருக்கம் உண்டு. பேச்சாயி பிரசவம் பார்த்தால் அது சுகப்பிரசவம் தான் என்று பெயரெடுத்தவள் நான். அதனால் அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கும் பிரசவம் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உன் அம்மாவின் பிரசவத்தையும் நான் தான் பார்த்தேன். சிறு பிள்ளையான நீ ஏன் அங்கே வந்து அந்த நிலையில் நின்றாய் என்று நான் கேட்டபோது, முத்துக்கூற்றும் திடீரென்று தாக்கப்பட்டு அந்த நாட்டின் மன்னரான உன் மாமா இறந்து நீயும் உன் அக்காவும் உயிர் பிழைக்க ஓடியதை பற்றி சொன்னாயே,
அப்பொழுதே நான் பிரசவம் பார்த்த அந்த பிள்ளை நீதான் என்று எனக்கு தெரிந்தது. உங்க அம்மா நீ பிறந்ததோ உயிர்விட போற கடைசி நேரத்தில் எல்லா உண்மைகளையும் என்னிடம் சொல்லிவிட்டுத்தான் உயிர் விட்டார்கள். அது என்ன உண்மை? இப்பொழுதாவது என்னிடம் சொல்லக்கூடாதா பாட்டி? சொல்லுவேன் சரியா. சரியான நேரம் வரும்போது உன்னிடம் மட்டுமல்ல ஊருக்கே சொல்வேன். ஆனால் சரியா, நீ ஏன் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. அதற்குள் நான் இறந்துவிட்டால் என்ன ஆகுமோ என்று சொல்ல முடியாமல் தவிக்கிறாய். அப்படித்தானே செழியா? அந்த ரகசியம் என்னை தவிர இன்னொருவருக்கும் தெரியும். அது வேறு யாரும் அல்ல, பாண்டிய பேரரசர். அவரிடம் நான் சொல்லியிருக்கிறேன். அவசியம் வரும்போது அவரை உன்னிடம் விளக்கமாக சொல்லுவார். ஆக இப்போதும் நீங்கள் என்னிடம் சொல்ல மாட்டீர்கள், அப்படித்தானே? வேண்டாம் கண்ணே, வேண்டாம். இன்று நீ அமைச்சரின் மகன் என்கின்ற சிறப்போடு மிகச்சிறந்த வீரன் என்கிற புகழோடு இருக்கிறாய். அதுவே போதும். ஆமாம், உனக்கு இவ்வளவு காலம் இல்லாமல் இந்த பாட்டியின் நினைப்பு திடீரென்று எப்படி வந்தது? இந்த பேரனின் நினைவு உங்களுக்கு ஏற்பட்டு என்னை தேடி நீங்கள் அங்கு வந்தீர்கள் அல்லவா? அமைச்சர் என்னை சந்திக்க விடாமல் உங்களை திருப்பி அனுப்பிவிட்டார் அல்லவா? அதை பார்த்துவிட்ட மணிமாறனும் மகேந்திரனும் உங்களிடமிருந்து என்னை பற்றிய ரகசியத்தை அறிய இங்கு வந்தார்கள் அல்லவா? அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நான் இங்கு வந்தேன். உங்களிடமிருந்து இதை அறிய முயற்சி செய்தார்கள். உங்களுக்கு ஏதேனும் தீங்கு செய்ய முயன்றார்களா என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். நீ கவலைப்படாதே கண்ணா. அமைச்சர் எனக்கு பாதுகாப்பான சூழ்நிலையைத்தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருப்பவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டிருப்பதால் எனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த மீனவ குப்பமே திரண்டு வரும். உங்கள் தேகத்தில் முதுமை கூடியிருந்தாலும் உங்கள் மனதில் உள்ள தைரியம் மட்டும் மாறவே இல்லை பாட்டி. நான் யார்? செழியனுடைய பாட்டியாயிற்றே. அவ்வளவு சீக்கிரம் தளர்ந்து விடுவேனா? நீ சொன்ன அந்த 2 பேரும், அதுதான் அந்த மணிமாறனும் மகேந்திரனும், அமைச்சர் அனுப்பிய ஆள் என்று சொல்லிக்கொண்டு எப்படியாவது உன்னை பற்றி ரகசியத்தை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணினார்கள். நடக்குமா அது? இவளிடம் அந்த வித்தை பலிக்காது என்று திரும்பி போய்விட்டார்கள். எதற்கும் இனி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாட்டி. அதை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். இனி நீங்கள் என்னை தேடி அவ்வளவு தூரம் வந்து சிரமப்பட வேண்டாம் பாட்டி. நானே உங்களை தேடி வருகிறேன். பாட்டி, உங்கள் கையால் அந்த கூழை குடித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இன்று எனக்கு அந்த கூழ் கிடைக்குமா? உனக்கு இல்லாத கூழா? உள்ளே வா சரியா, உனக்கு தருகிறேன். வா. மலர்கொடி, தாங்கள் எப்போது வந்தீர்கள் தந்தையே? நீ கண்ணீரோடு இருப்பதை பார்த்துவிட்டு சிறிது நேரம் தயங்கி நின்றுவிட்டுத்தான் பிறகு அழைத்தேன் அம்மா. இங்கு வந்தாலே அவருக்காக காத்திருந்து அவர் வராமல் போன நாட்கள் நினைவுக்கு வருகிறது. இப்போதும் இப்படி வரவே முடியாத தூரத்தில் இருக்கிறாரே என்று சங்கடமாக இருக்கிறது. அது எப்படி வர முடியாமல் போய்விடுவார்? அவரை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டுதானே இருக்கிறேன் மலர்கொடி. இந்த இடத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு உள்ளதம்மா. அது என்ன தந்தையே?
வராத நாட்களை எண்ணி வருந்துவேன் என்றாயே, அவர் வருவதற்கான வழி பிறந்ததே இங்குதானே. நீ வரைந்து வைத்த ஓவியத்தை பார்த்தார். அவரே ஓவியரானதால் அந்த ஓவியத்தில் உள்ள சிறப்பையெல்லாம் உணர்ந்து கொண்டார். நீ வரைந்த கவிதைகளை பார்த்தார். கவிதைகளில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டார். அதற்கு பிறகுதான் அவர் மனம் முற்றிலும் மாறி உன் மீது பற்று கொண்டதாக மாறியது. உன்னை தேடி வந்தார். அதேபோல் இப்போதும் வந்து விடுவார் இல்லையா தந்தையே? அதில் என்ன சந்தேகம்? இருக்கிறாளோ இல்லையோ, காணாமல் போனாலோ கடத்தப்பட்டாலோ என்றெல்லாம் நம்மை தடுமாற செய்து கொண்டிருந்த தாமரை இப்பொழுது உயிரோடுதான் இருக்கிறாள் என்று உறுதியாக தெரிந்துவிட்டது. உண்மையாகவா சொல்கிறீர்கள்? தாமரை உயிரோடு இருக்கிறாளா? ஆம், அவள் இருக்கும் இடம் தெரிந்து விட்டதா? தெரிந்து விட்டதம்மா. அவளை பார்த்து விட்டார்களா? அழைத்து வர போயிருக்கிறார்களா? இன்னும் இல்லை அம்மா. ஏன்? நாம் தாமரை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று தெரிந்தவுடனே அவளை வேறெங்கோ கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டார். ஐயோ, அந்த கொடுமையை செய்தது யார் தந்தையே? தாமரையை கண்டுபிடித்த பிறகுதானம்மா அது தெரியும். நான் உன்னிடம் சொல்ல வந்தது என்னவென்றால், இனி தாமரையை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவள் எங்கே போனாள் என்று நாம் குழம்பிக் கொண்டிருந்த நிலையில் அவளை பற்றியே இப்பொழுது தெரிந்துவிட்டதே. அவளை மீட்டுக்கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையும் பிறந்து விட்டதே. இன்ன இடத்தில் தான் இருக்கிறார், இப்படித்தான் இருக்கிறார் என்று தெளிவாக தெரிந்த இளம்வழுதியையா மீட்க முடியாமல் போய்விடும்? எனக்கு அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. பகல் வெல்லும் கோகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்ற குரலை நன்கு உணர்ந்தவர் என் தந்தை. கோட்டான் இரவில் வந்து காகத்தை துன்புறுத்தும் என்றால் அதற்கு கண் தெரியாத பகல் பொழுதில் காக்கை சென்று அதை வென்றுவிடும் என்பது போல் வேந்தர்கள் சரியான நேரம் பார்த்துதான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை அறிந்த தாங்கள் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். தாமரையை பற்றி சொல்லுங்கள் தந்தையே. அவளை பற்றிய தகவலை யார் வந்து உங்களிடம் சொன்னார்கள்? விஜயபூபதி தானம்மா. நாமெல்லாம் தாமரையை பற்றி மறந்திருந்த நேரத்திலும் தான் மட்டும் மறக்காமல் அவளை தேடிக்கொண்டிருந்தார். அவர்தான் தாமரை மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தையும் கண்டுபிடித்தார். அவர் அப்படி இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை தந்தையே. தாமரையின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே உயிர் நண்பனான இருங்கோ வேளையே தூக்கி எறிந்துவிட்டு வந்தவர் அல்லவா? அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதானே அவர் மனம் மாறி தங்களுக்கு துணையாக இங்கேயே நிலை பெற்றார். உண்மைதான் அம்மா. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உயர்ந்த பண்புகள் நிலை பெற்றிருக்கின்றன. அது சிலரது தீய நட்பால் மறைந்திருக்கிறது. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தீமை நீக்கப்பட்டால் பண்பு வெளிப்படுகிறது. செம்பிலிருந்து களிம்பை நீக்கினால் சொக்கத்தங்கம் வெளிப்படுவதைப் போல. அப்படித்தான் அழுந்தூர் வேளாரின் பண்பு தாமரையால் வெளிப்பட்டது என்கிறீர்களா? அதேதான் அம்மா. என்னுடைய வருத்தமெல்லாம் வாழ்க்கையில் துன்பத்தை தவிர வேறு எதையும் அனுபவிக்காதவள் அந்த பெண். நம்மிடம் அடைக்கலமாக வந்தபோது நாம் பாதுகாக்க தவறிவிட்டோமோ என்பதுதான். இதில் உங்கள் தவறு என்ன இருக்கிறது? சோழ பாண்டிய மன உறவு என்று பெரும் பரபரப்பை பயன்படுத்திக் கொண்டு யாரோ இதை செய்திருக்கிறார்கள். எப்போது தாமரை அடைக்கப்பட்டிருந்த இடம் எதுவென்று தெரிந்து விட்டதோ அதை கொண்டு எப்படியும் அவளை கண்டுபிடித்து விடலாம். தாமரை இங்கு வந்துவிட்டால் எனக்கு பெரும் ஆறுதலாக இருக்கும். பார்த்திபனும் முத்தநகையும் இளம்பழுதியோடு இங்கு வரும் நேரத்தில் தாமரையோடு விஜயபூபதியும் இங்கு வரப்போகிறார் பார். அந்த நாளை பூம்புகாரில் மீண்டும் ஒரு இந்திர விழா வந்துவிட்டதோ என்று வியக்கும் அளவிற்கு சிறப்பாக கொண்டாடுவோம்.